கேப்பக்கூழ் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். ராகி மாவு, சின்ன வெங்காயம், பச்சை மாங்காய், மாங்காய் ஊறுகாய், உப்பு, முக்கியமான பொருள் மோர். இப்போ தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்தோம். முதல்ல சட்டி அடுப்பில் வைங்க. ஒரு கப்பு ராகி மாவு எடுங்க. தண்ணியை ஊற்றுங்க. நல்லா கலக்கி கொடுங்க. கலக்கிட்டே இருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்குங்க. நல்லா கலக்குங்க. கலக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருங்க. இனிமேதான் அடுப்பை பற்ற வைக்கணும். முதல்ல பற்ற வைக்க விடாது. நான் இடம் இல்லை, அதனால தான் உங்களுக்கு வீடியோ காட்ட தான் முதல்ல வச்சேன். சரி, இந்த அளவுக்கு பாருங்க. நல்லா கலக்குங்க. அடுப்பை பாருங்க, கூட்டியும் குறைச்சும் வைங்க. நல்லா கலக்கி விடுங்க. தேவைக்கு உப்பை போடுங்க. உப்பு பார்த்து போடுங்க. ரொம்ப அள்ளி கொட்ட விடாது. கட்டி பிடிக்காம கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிக்க விடாது. அடி பிடிச்சா கூழ் நல்லா இருக்காது. தீஞ்ச வாடை அடிக்கும். பாருங்க, அடிக்கடி பாருங்க. பார்த்து கொஞ்சம் தண்ணி இப்படி கட்டி பிடிச்சோன்னா உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. பாருங்க, கட்டி பிடிச்சிருக்கா? நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கி விடுங்க. எவ்வளவு தூரம் நீங்க கலக்குதீங்களோ கலக்க கலக்க கூழ் கட்டி பிடிக்காம இருக்கும். நல்லா கலக்கி விடுங்க. அது கட்டி பிடிச்சா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. பாருங்க, இப்போ கொஞ்சம் பக்கத்து வந்துட்டே இருக்கு. நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருங்க. நல்லா கலக்குங்க. எந்த ஒரு பொருளையும் சமைக்கும்போது நல்ல கஷ்டப்பட்டாதான் நல்லா சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் கூழும் நீங்கள் கலக்கி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் கூழ் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடி பிடிக்காம வரும். நல்லா கலக்குங்க. எனக்கு கை வலிக்கு, அதை இப்போ கையை மாற்றி கலக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கையை மாற்றி மாற்றி கலக்குங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, பவுல்ஸ் வர தொடங்கிட்டு. ஆனால் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டா நமக்கு 40 வயசு பிறகு கஷ்டம் இருக்காது. முன்னாடி உள்ள ஆளுக்க இந்த கூழெல்லாம் குடிச்சுதான் இப்போவும் 100 வயசுக்கு மேலே இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி அடிக்கடி கூழ், ஜூஸு எல்லாம் இந்த வெயில் நேரங்கள் எல்லாம் குடிங்க. அடுத்து நம்ம இந்த கூழுக்கு தேவையான சைடிஷாக பறிப்போம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பூண்டு பொரி நல்லா கிண்டி கொடுங்க.
டீயை கொஞ்சம் சிம்மில் வைங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நல்லா பொரிஞ்சு வருதா? நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அடிக்கடி இதே மாதிரி உடம்பு குளிர்ச்சியான பானங்களை எல்லாம் குடிங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ வெயில் பயங்கரமா அடிக்கி, வெயில் சூட்டை தணிக்கக்கூடிய ஆகாரங்களை சாப்பிடுங்க. இப்போ பொரிச்சு முடிச்சுட்டோம். அடுத்து சுண்ட வத்தல் இருக்கு, அதுவும் உடம்பு நல்லது, கிருமிக்கு நல்லது. நம்ம சுண்ட வத்தலை அடுத்து பொரிக்க போறோம். அதையும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த சைடிஷ்லாம் கூழ் வச்சு சாப்பிடும்போது குடிக்க நல்லா இருக்கும். எல்லாம் பொரிச்சு முடிச்சாச்சு. இனிமே வந்து கூழை நல்லா ஆற விடணும். ஆற விட்டு தான் கூழ் கலக்கணும். இப்போ எனக்கு நல்லா ஆறிட்டு ஆறின பிறகு தான் மோர் விட்டு கலக்கிட்டு இருக்கேன். சூடோட கலக்க விடாது, நல்லா இருக்காது, கூழ் நல்லா இருக்காது. நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் மோர் விட்டு இப்படி கலக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போ ஒரு பவுல்ல மாத்திடுவோம். இது எனக்கு மண் சட்டி. அழகா இருக்கா? நீங்களும் இதே மாதிரி எங்கேயாவது கிடைச்சோம்னா இதை மாதிரி மண் சட்டியை வாங்கி வச்சிருங்க. இதே மாதிரி சாப்பிடும்போது நமக்கு பார்க்கவும் அழகா இருக்கும், குடிக்கணும்னு தோணும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டாச்சு. கட் பண்ணி முதல்ல வச்சிருந்த சின்ன வெங்காயம் தான். பச்சை மாங்காய் போடுவேன். மாங்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா போடுங்க, இல்லாட்டா சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு குடிங்க. ஊறுகாய் அப்புறம் இது மாங்காய் ஊறுகாய். உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டா போதும், அது உங்க விருப்பம்தான். உங்களுக்கு வெங்காயம் மட்டும் போதும்னா சின்ன வெங்காயம் மட்டும் பொடி பொடியா கட் பண்ணி போட்டு குடிங்க. இப்ப இது வந்து என்ன மகன் டேஸ்ட் பார்க்க போறேன். இது எங்க வீட்டுல இந்த கூழ் வந்து நல்லா பிடிக்கும். நாங்க எல்லாருமே கூழ் வெயில் நேரம் குடிப்போம். நீங்களும் இதே மாதிரி இதே பக்குவத்துல கூழ் காய்ச்சி குடிங்க, உடம்புக்கு நல்லது. என்ன மகன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆயிட்டேன்.